ரத்னம் படத்தை பற்றி சொல்லுங்கள். என்ன ஸ்பெஷல்? இதுக்கு முன்னால் நீங்கள் நடித்த படத்தை, இதுக்கு முன்னால் ஹரிசார் எடுத்த படத்துலேருந்து இது எவ்வளோ வித்தியாசம், என்ன ஹைலைட்ஸ்? ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஏன் வந்து இவங்க 2 பேர் மறுபடி ஒவ்வொரு வாட்டி 8 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து படம் எடுக்கிறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஹீரோ, பிடிச்ச இயக்குனர் அப்படின்லாம் இல்லை. எல்லாருக்கும் பிடிச்ச அத்தனை கோடி மக்கள் வந்து தாமிரபரணி ஆகட்டும், பூஜை ஆகட்டும், 2த்துக்கும் பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. ஸோ ஹரிசார் பொறுத்த வரைக்கும் குடும்ப பாணியில் எல்லாம் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து மூஞ்சி சுழிச்சிக்காமல் வந்து படம் பார்க்கக்கூடிய ஒரு அந்த பட்டியலில் இருக்கிற இயக்குநர்களில் முக்கியமான ஒரு நபர் ஹரிசார். எங்கள் வீட்லேயே எங்கள் அம்மா நிறைய முறை கேட்டிருக்காங்க, ஏன்டா நீ பாட்டு வந்து நடிச்சுட்டே போகிற, ஏன்டா ஹரி டைரக்ஷனில் பண்ண மாட்டேங்கிறான்னு. எங்கள் அம்மா பயங்கர ஃபேன், தீவிர ஃபேன். ஏன்னா தாமிரபரணி பூஜை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வாட்டி போட்டிருப்பாங்க சேட்டலைட் சேனலில். ஸோ நான் 3வது முறை அவரோட மறுபடியும் அதான் சொன்னேன், சார் 8 வருஷம் கழிச்சு என்ன சார் இது, ஒவ்வொரு 8 வருஷம் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம்னு. ஸோ ஹரிசாரோட 3வது முறை வரும்போது வி ஷுட் மேக் ஷுர் அகெயின் ஆடியன்ஸ் வந்து அப்போது இருந்த மனநிலை வேறு, இப்போ இருக்கிற மனநிலை வேறு. ஆடியன்ஸு தாமிரபரணி மாதிரி வந்து நம்மளை ஏற்றுப்பாங்க, இல்லை பூஜையில் இருக்கிற மாதிரி நம்மளை ஏற்றுப்பாங்க இல்லை. இன்றைய ஆடியன்ஸோட மைண்ட் செட்டுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அவர் கண்டென்ட் ஒன்று பிடிச்சிருக்காரு. சத்தியமாக சொல்கிறேன், நான் கதை கேட்கும்போது வந்து எனக்கு ஒரு பயம். எப்போவுமே ஒரு ஆடியன்ஸை தான் நான் கேட்பேன். கேட்டு முடித்த உடனே ஒரு புது இயக்குனர்னால் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு நழுவிடலாம். ஒரு பெரிய இயக்குனர் கதை சொல்லும்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஒருவேளை நம்மளுக்கு கதை பிடிக்கலன்னா என்ன சொல்ல போகிறோம், எப்படி சொல்லி. ஆனால் சார் சொல்லும்போது உண்மையிலே அந்த 1/2 மணி நேரம் கழித்து ஒரு பாயிண்ட் வச்சுருக்காரு படத்தில். நான் மட்டும் இல்லை, டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாதும் சரி, ஃபஸ்ட் டைம் அவரோட இணையிற இத்தனை வருஷம் கழிச்சு 19 வருஷத்தில் ஹீரோயினும் சரி, முரளி சர்மா சாரும் சரி, சமுத்திரக்கனி அண்ணனும் சரி, யோகி பாபு டார்லிங் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்டை கேட்கும்போது அந்த இடத்துல அப்படி அது எதிர்பார்ப்பு பார்க்காத விஷயம் ஒன்று வச்சுருந்தார். அதுதான் ஹரி. அவர் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி அவரையும் மாற்றிக்கணும், விஷாலையும் புதுசாக காட்டணும், நானும் விஷாலும் சேர்ந்து வர படத்தோட ரத்தனம் வந்து எப்படி வித்தியாசமாக இருக்கணுன்றது ஒரு விஷயம் வச்சுருக்காரு. அது கண்டிப்பாக வந்து ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னரால் என்னை மறுபடியும் நான் கொண்டு வரேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்னென்னா நல்லதோ கெட்டதோ அன்றைக்கி தேர்வு செஞ்சதுக்கப்புறம் எனக்கு பயம்ன்றது போயிடும். நான் ரிலீஸ் வரைக்கும் வந்து ரிலீஸ் முன்னாடி பயப்படுறது, ரிலீஸ் எப்படி ரிலீஸ் அதாவது என்ன மாதிரி வரவேற்பு வரும், அதெல்லாம் நான் இன்றைக்குமே எதிர்பார்க்கணும். ஜனங்கள்கிட்ட நம்ம நல்ல படம் கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் ஜனங்க தான் நிர்ணயிக்கப்படுவாங்க. ஸோ பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும், ஒரு படம் ரிலீஸ் பண்ணோன்னா படத்தில் இருக்கிற வில்லனை விட வெளியில் இருக்கிற வில்லன்கள் ஜாஸ்தி. அவங்களெல்லாம் வந்து தாண்டி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஹரி சாரோட இணையிற ரத்னம் திரைப்படம் April 26 வரும்போது, எதுக்காக April 26? ஏன்னா விடுமுறை காலத்தில் தான் வந்து எல்லாரும் அவங்கவுங்க பசங்க ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க, காலேஜ் லீவ் விட்டுருப்பாங்க, எல்லோரும் வந்து என்டர்டெயின்மெண்ட்காக எங்கிட்டு போவாங்க. இந்த வெயில் காலத்தில் வந்து ஜாலியாக ஒரு 2.5 hours ஒரு படத்தை ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு வந்தது. அதுதான் மார்க் ஆண்டனியோட வெற்றி. எனக்கு ரொம்ப கிடைச்ச ஒரு இத்தனை வருஷத்தில் என்ன ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, நிறைய பேர் சொன்னாங்க, ஐ brought a lot of people out of depression சொன்னாங்க. மார்க் ஆண்டனி படம் பார்த்து கண்டினியூஸாக ஓடிடிலையும் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட காட்சி. சில பேர் சில் ஸ்மித் அப்படி, எனக்கு தெரியும் உங்களுக்கு சில் ஸ்மித் அப்படி. ஸோ உங்களையும் நான் வந்து இழுக்கணும், அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். அந்த மாதிரி வந்து ஹரி சார் படத்துலையும் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வச்சுருக்காரு. ஸோ டெஃபினட்டாக April 26 இட் இஸ் கோயிங் டு பி அ நைஸ் என்டர்டெய்னர் ஃபார் த சம்மர் ஹாலிடேஸ். சம்மருக்கான நல்ல ட்ரீட் அது. சார் நடிகர் சங்கம் எப்போ தொடங்க போகிறீங்க, ஆரம்பிக்க போகிறீங்க? அதில் உங்கள் கல்யாணமும் தூக்கி நிற்கிது, அதனால தான் கேட்குறேன். அதை எதிர்பார்க்குறோம். இல்லை கண்டிப்பாக சார். அதான் பில்டிங் கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பில்டிங் எழுப்பியிருந்தால் எப்பயோ நாங்கள் வருஷத்துலேயே எழுப்பியிருப்போம். ஆனால் ஒரு ஐகானிக் பில்டிங் பண்ணுறது வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணணும். அது படமாக இருந்தாலும் சரி, நம்ம செயல்பாட்டிலையும் சரி, ஒரு பில்டிங் வந்து திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி தமிழ்நாடே வந்து இப்போது யாராவது எங்கிட்டையாவது நாகர்கோவிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வராங்கன்னா ஒரு 8 பார்த்துட்டு போயிடலாமா, எம்ஜிஆர் சமாதியை ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வருவாங்க. அது இயல்பான ஒரு விஷயம்.
அதே மாதிரி ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாமா, நடிகர் சங்கம் பில்டிங்னு சொல்கிறாங்களே இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, போய் பார்த்துட்டு வரலாமான்ற ஒரு உணர்வு தான் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி கொண்டு வரோம். இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் வந்து கொண்டு வந்துடுவோம், பில்டிங் வந்துடும், கல்யாணம் நான் ஆஃபர் சொல்லுவேன். கண்டிப்பாக சார். அது ஏன் வைக்கிறோன்னா முக்கியமாக 2 விஷயங்கள் இது. ஒன்று வந்து ஒரு அரங்கம் ஒன்று வைக்கிறோம். எப்போவுமே நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் எந்த பெரிய நீங்கள் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே ஹைதராபாத் பாம்பேயில் தான் வைக்கிறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் கிடையாது. ஸோ முதல்ல அது வந்து போக்குறதுக்காக வைக்கிறோம். அது போக நாடகம் நடத்துறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக, அதாவது நாடகம் நடத்துறது வந்து மியூசிக் அகாடமியில் நடத்தலாம், நாடக சபாவில் நடத்தலாம், அது வேறு விஷயம். அவங்களுக்கு காசு இருக்குது, கட்டணம் கட்டிட்டு அவங்க வந்து நாடகம் நடத்தலாம். ஆனால் காசே இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து நிறைய சூப்பர் நாடகங்கள் ஜனங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அரங்கம் இல்லாமல் வந்து அவஸ்தைப்படுவாங்க. அந்தந்த ஊரில் இப்போ மதுரை, திருநெல்வேலியில் அவங்களுக்கெல்லாம் ஒரு அரங்கம் மாதிரி அது அமையப்படும். அது போக வந்து சின்ன திரைப்படங்களுக்கும் எல்லா திரைப்படங்களுக்கும் அவங்கவுங்க ஆடியோ லான்ச்சோ இல்லை ப்ரெஸ் மீட்டோ இல்லை ஏதாவது வைக்கணும்னா அவங்களுக்கு என்ன வாட் இஸ் தேர் பட்ஜெட், அக்கார்டிங் டு தேர் பட்ஜெட் வி வாண்ட் டு அகாமடேட். ஸோ ஹபீபுல்லா ரோடு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சிட்டியில் வந்து டிராஃபிக் பீட் பண்ணி ஈஸியாக வரக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் சினிமாவுக்கு இருந்தால் it will be a very big boon to the film producers, directors, actors. அது போக வந்து ஒரு நாடக நடிகர்கள் ஊருக்கு வந்தால் எங்கிட்ட போய் தங்குவாங்கன்ற ஒரு விஷயம் யோசித்தோம். அவங்களுக்காக தங்குறதுக்காக ஒரு டார்மெட்ரி மாதிரி ஒன்று வைக்கிறோம். அது போக வந்து கல்யாண மண்டபம் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு சங்கம் நடத்தணும்னா, ஒரு பில்டிங் கட்டுறோன்னா அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு நம்மளுக்கு வருமானம் வரணும். ஸோ கல்யாண மண்டபம் வந்து எந்த கல்யாண மண்டபம் தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து இத்தனை கார் பார்க்கிங்கோட இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் வேலை பார்க்கிங் தான் கொடுக்கணும். ஆனால் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 130 கார் பார்க்கிங்கோட வந்து ஈஸியாக ஒரு கல்யாண மண்டபம் கிடைக்குது. போக ஒரு இலவச கல்யாண மண்டபம் இருக்குது. அதாவது உறுப்பினர்கள் அவங்களோட, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பெருமை தானே, இவ்வளோ பெரிய கல்யாண மண்டபத்தில் வந்து என் பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஸோ அவங்களுக்கும் வந்து இலவசமாக ஒரு கல்யாண மண்டபம், சின்ன கல்யாண மண்டபம் கட்டுறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இட் வில் பி அ கல்ச்சரல் சென்டர். நாளைக்கு வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் வந்து நாங்கள் என்னென்னா போர்டில் போட்டுருவோம், இன்றைக்கி வந்து இந்த ஸ்கெட்யூலில் இன்றைக்கி வந்து நாஜர் சார் வந்து அவதாரம் பற்றி பேச போகிறாரு, இன்றைக்கி வந்து கமல் சார் வந்து நாயகனில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு பேச போகிறாரு. ஸோ நீங்கள் ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வெளியில் எப்படி ஒரு போர்டு வந்து இன்றைய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இருக்குது, இவங்கெல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி செம்மொழி பூங்காவில் நீங்கள் பார்த்தீங்களா ஆம்பி தியேட்டர், அந்த மாதிரி ஒரு ஆம்பி தியேட்டர் அமைக்கப்படும். ஸோ டெய்லி ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். யாராவது பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்லேருந்து யாரும் வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களோட உரையாடல் இருக்கும். நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு யூ கேன் லேர்ன் ஃப்ரம் ஆஸ்பைரிங். இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்களே, ஆனால் நிறைய பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லோரும் எங்கிட்ட போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ஒரு மெடிடேட்டிங் ஸ்பேஸ் வேணும், யார்கிட்டயாவது பேசணும், இன்றைக்கி நடந்த கஷ்டங்கள் அப்படின்லாம். ஸோ அதுக்காக ஒரு இடம் மாதிரி வந்து கல்ச்சுரல் சென்டர், ஒரு விலாசம், எல்லாருக்கும் ஒரு விலாசமாக இருக்கட்டும்னு தான் அது பண்ணுறோம். எப்படி இதெல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறாரா என்ன தெரியல. இல்லை எங்கிட்ட இதுப்பா லோயலா காலேஜோட நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கே அந்த பட்டியல் வந்து, நான் யூஸ்வலாக சொல்கிறது வந்து லோயலா காலேஜ் வந்து ஒரு ஹிடன் ஃபிலிம் இன்ஸ்டியூட். எத்தனையோ பேர் வந்து அந்த இடத்துல அந்த காலேஜ் வந்து வெளியில் வந்து மீடியாவில் வந்து பெருசாக பேசப்பட்ட நபர்களாக இருக்காங்க, என் கிளாஸ்மேட்ஸ் உட்பட. அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி 2026 அதான் சொல்கிறேனே, நம்ம வந்து செல்லமேல இருக்கும்போது என்ன தேவி பேரடைஸ், தேவி கலா, தேவி பாலா இருக்கும். இல்லைனா வந்து 1-2 தான் அப்படி ஒரு 4 தியேட்டர் இருக்கும். அப்படியே போக போக பூஜை வரும்போது ஸ்லோவாக மல்டிப்ளெக்ஸ் தொடங்கிடுச்சு. இப்போ கோவிடுக்கு அப்புறம் வந்து ஒரு குடும்பம் வந்து இப்போ நீங்கள் இங்கிட்ட இருக்கிற ஃபோரமாலோ இல்லை பலாசோவோ அப்படி இப்போ போனீங்கன்னா ஒரு 6-7 திரைப்படங்களோட போஸ்டர் இருக்கும். எந்த திரைப்படத்துக்கு நம்ம போகலான்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து கோவிட் டைமில் எல்லா படங்கள், எல்லா மொழிகளோட எல்லா டைரக்டர்ஸ் எல்லா படங்களும் பார்த்துட்டாங்க. கொரியன் படம், ஈரானியன் படம், எல்லா படங்களும் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா மைண்ட் செட் வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு இனிமேல் நம்மளை ஏமாற்ற முடியாது, நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இனிமேல் எவனாவது வந்து காப்பி அடித்தா கூட நம்ம சொல்லிவிடுவோம், நம்ம எந்த படத்துலேருந்து தான் காப்பி அடிச்சான்ற மாதிரி.
ஸோ அவங்களுக்கு என்னென்னா அதே மாதிரி தான் அந்த வளர்ச்சி இருக்குல்ல, அந்த சின்ன ஒரு தியேட்டர் திரையரங்கத்துலேருந்து இப்போ மல்டிப்ளெக்ஸு, அந்த மாதிரி தான் வந்து 2026 பட்டியல் அப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அப்படி தான் இருக்க போகுது. கன்ஃபியூஷன் ஆகாது, ஆனால் கம்பேரிசன் இருக்கும். டெஃபினட்டாக வந்து ஒரு அழகான ஒரு பட்டியல் இருக்கும் மக்களுக்கு. அந்த தேர்தல் வந்து 26 எனக்கு தெரியாது, எப்போ அறிவிக்க போகிறாங்க தெரியாது. அது நம்ம 26 வந்து டேர்ம் முடியறதுனால 26ன்னு சொல்கிறோம். பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் 26 வரும்போது டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி லோயலா கல்லூரி மாணவர்கள் வந்து மிக பெரிய பட்டியலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விஷால் சார் பார்த்தாச்சு சார். லொக்கேஷன் ஸ்கவுட்டிங் வந்து லண்டன், அசர்பைஜான் எல்லாம் முடிச்சுட்டு மால்ட்டாவும் எல்லாமே அதான் பார்த்தா. இப்போ வந்து மே அந்த இப்போ ரிலீஸ் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். ஏன்னா நான் ரிலீஸு சரி பார்ப்பாங்க ஜனங்க அப்படின்னு நான் அப்படி பண்ணக்கூடாது. என்னோட கடமை நான் பண்ணணும். படம் ஏன் விஷால் படத்தை பார்க்க வரணும், என்ன இருக்குன்னு அப்படின்னு நான் சொல்லணும் இல்லையா? ஸோ அதனால அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதியிலேருந்து லண்டனில் படப்பிடிப்பு தொடங்க போகுது. ஸோ அதோட விஷயங்கள் எல்லாமே வந்து மே மாதம் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்லும் போது எஸ் நிறைய உங்களுக்கு அதிர்ச்சியான விஷயங்கள் இருக்குது. நல்ல இன்ப அதிர்ச்சிகள் தான், டோன்ட் வரி. நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வில் ஷேர் இட் தட் டைம். துப்பறியாளன் வந்து குழந்தைல ஆஸ் அ டைரக்டர், புது டைரக்டர்னா டெஃபினட்டாக அதுக்கு நான் ஐ ஹாவ் டு கிவ் த பெஸ்ட் கண்டென்ட். இவன் என்னத்தை கிழிக்க போகிறான், மற்ற டைரக்டரை விட இவன் என்னத்தை புதுசாக வந்து கிழிக்க போகிறான்னு தான் எல்லோரும் என்ன பார்ப்பாங்க. அதை தாண்டி ஒரு கண்டென்ட் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு மே மாதம் தொடங்கணும். இட்ஸ் ஒன்லி சினிமா. த ரீசன் வை ஐம் சேயிங் சினிமா நான் நடுவுறதுக்காக சொல்லல. உண்மையிலே யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கே நான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன். யாரும் இல்லை, வண்டியில் வந்து என் அசிஸ்டன்ட் தான் இருக்கான். அவனை கூட்டிகிட்டு வந்து என்ன தப்பாக நினைப்பாங்க. அது ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு வந்து லைக் மை மைண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்டு 24/7. பல் தேய்க்கும் போது, தூங்கும் போது, எந்திக்கும் போது, பல் தேய்க்கும் போது, குளிக்கும் போது, அந்த நாள் முழுக்க வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு ரத்தனத்துக்கு அப்புறம் துப்பறியாளன் டூ தான். அவ்வளோதான், இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ வென் தெர் இஸ் சம் பிளேஸ் சத்தியமாக அவ்வளோ பொறுமை நம்ம நிறைய நேரம் செலுத்த வேண்டியது இருக்கும்ல. அந்த மாதிரி யாருங்க கவனம் செலுத்துறதுனா அவங்களே வந்து வேணாம், இவன் வேஸ்ட்டு, இவங்கெல்லாம் ஒரு ரொமான்டிக் ஹீரோன்னு சொல்கிறாங்க. நானே ஒத்துக்கிறேன், நான் ஆக்ஷன் ஹீரோங்க, வேணாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அது டைம் வரும். ஐயோ, லவ் வராம விஷால் எப்படி? லவ் எல்லாம் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? லவ் பண்ணாதான் வந்து உங்களோட லைஃபே வந்து பிரைட்டா இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும். அதெல்லாம் லவ் இல்லாம யாரையும் இருக்க முடியும்? ஏலியன் கூட லவ் பண்றாங்க இப்போலாம். நம்மளும் வந்து ஒண்ணுமே இல்லை. அது அப்போ எலெக்ஷன் டைம்ல 2015 வந்து எவனோ ஒரு பரதேசி அவன் பேர் சொல்லியிருந்தா கூட பேர் சொல்லியிருப்பேன். பட் அதான் யூ ஷுட் ஃபேஸ் ஆல் தட்டுங்க. அது சும்மா வந்து என்ன அதான் வீட்டில் எப்படி உங்களுக்கு ஊக்கப்படுத்துறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளாம் வந்து தைரியமாக போறது இல்லை. வீட்டில் வந்து எப்படி தைரியம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றது தான். ஸோ அந்த வகையில் எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு பயங்கரமாக தைரியம் கொடுப்பாங்க. ஸோ த்ரெட்னிங்ன்றது நிறைய விஷயங்கள் வருங்க, அந்தந்த டைமில் வரும். அதுதான் நான் சொன்னேன். அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா எப்படி அது மாற்றுக்கிறது, அது எப்படி அவங்கள மாறி அந்த அதே ஃபோன் கால்க்கு வந்து எப்படி வந்து அட்ரஸ் சொன்னாங்கன்றது தான். அந்த படத்தில் ஒரு சீன் மாதிரி தான். குறிச்சி வச்சு கூட அவ்வளோதான், இதான் அட்ரஸ், நீ வேற அட்ரஸில் போய் நின்று போகிற, அதுவும் 6 மணிக்கு மேலே வான்னு சொன்னாங்க. ஏன்னா 9 to 6 ஷூட்டிங்கில் இருப்பான், நீ பாட்டு வெயிட்டிங் இருப்பேன். 6:30 மணிக்கு மேலே அவன் வருவான், நீ அவங்ககிட்டே பேசிக்குவேன். என்ன ஒதுக்கிறியோ நீ அவங்ககிட்டே பேசிக்குவோம். யாருக்குமே தெரியாது, நாங்க அறிவிச்சிட்டோம். இப்ப நீங்க 26 ரத்னம் வருதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அரசியல் 2026 ஆமாமா.
என்ன பிரதர் ஃபர்ஸ்ட் தனியா வந்து நான் தனித்தன்மையா வந்து என்ன சொல்லணும்னு அதுக்குள்ள நான் கூட்டணி போயிட்டேன்னா எப்படி பிரதர்? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னன்றது நான் காட்டணும். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் மேல பேர் மேல தோல்ல போட்டு இவங்க சேர்ந்து 3 பேர் சேர்ந்து நாங்க வந்து கட்சி ஆரம்பிக்கிறோம் நான் சொல்ல முடியுமா? முதல்ல நான் வந்து தைரியமா நின்று 2 காலில் நின்று நான் என்ன சொல்ல வரேனோ நான் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்ட விஷயங்கள் வந்து என்ன நடக்குதுன்னு அப்போ பார்ப்போம். தேங்க்யூ விஷால் சார்.